கட்டுறா தாலியா கட்டுறா கட்டுறா ஐயோ நான் தாலியை கட்டிட்டேன். ஐயோ நான் தாலியை கட்டிட்டேன். மகனே, என்ன சித்தப்பா இதெல்லாம்? இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாத ஒரு இரவு. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஏன்டா கோவப்படுற? சரி சரி, இந்த பாலை எடுத்துட்டு போய் சுண்ட காய்ச்சி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வா. ஏன் இந்த பச்சை பயிறு, கொண்ட கடலை இதெல்லாம் போட வேண்டாமா? ஒன்றுவேன் சித்தப்பா, ஒன்றுவேன் மகனே. இத என் புது பொண்டாட்டிகிட்ட கொடுத்தது 1000 கனவுகளோட பெட்ரூம்ல காத்துக்கிட்டு. சித்தப்பா சித்தப்பா, நான் உன் மகங்கிறத மறந்துட்டு பேசுறேன். மகனே, உன் பொண்டாட்டி, அதாவது என் மருமக, அவனும் இங்க இல்ல. இருந்திருந்தா அப்படியே 6 ரூபாய் எடுத்துட்டு வந்து அப்படியே உன் கழுத்து ஒரே படம் போட்டுருப்பான். இன்னைக்கு நைட்டே கடைசி நைட்டா மாறி இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கே இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணம் தானா நடக்கல, நீ திருட்டு தாலி கட்டி இருக்க. அத கட்டிட்டல்ல. எனக்கு முதல் இரவு திருவிழா மாதிரி நல்லா கோலாகலமா நடக்கணும். திருவிழா மாதிரியா? ஏன் உள்ள கூட்டிட்டு போய் கரகாட்டம் ஆட போறியா, இல்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வேடிக்கை பார்க்க வைக்க சொல்றியா? மகனே, என் புது மனைவிக்கு தோழிகள் இல்லாத குறைய நீதான் தீர்த்து வைக்கணும். புரியலையே. தோழிகள் புடைசூழ அவளை சிரிக்க வச்சு, அவளை வெட்கப்பட வச்சு முதலில் ஒரு அறைக்கு நீதான் அனுப்பி வைக்கணும். அதாவது என் புது மனைவிக்கு நீ தோழியா மாறணும். அப்பதான் இந்த சித்தப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். ஏன் இன்னைக்கு நைட்டே செத்துரு போறியா? யோ, நான்லாம் பொம்பளை வேஷம் போட்டு வந்தா பாக்குறவன் மனசு சாந்தியாக. எனக்கு அப்படித்தான் நடக்கணும், எனக்கு அப்படித்தான் நடக்கணும், எனக்கு அப்படித்தான் நடக்கணும், எனக்கு அப்படித்தான் நடக்கணும், எனக்கு அப்படித்தான் நடக்கணும். யோ, நான் புடவைய மாத்தணும், கொஞ்சம் வெளியேறு. நீதான் புருஷனையே மாத்திட்டியே. யோ, எனக்கு என்னையா தெரியும் அந்த கிழவன் தாலி கட்டுவாங்க. அப்போ குமரன் தாலி கட்டினா ஓகேவா? யோ, ஃபீல் பண்ணாத, எதுவும் நடக்காது. நான் மறைச்சுக்கிறேன் தாலிய. மறைக்க வேண்டியதெல்லாம் மறைக்காத. கோவில் மரம் மாதிரி வர்றவன் போறவன் எல்லாம் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு திரியறான். இத பாருடி, கொண்டு போற பால்ல இந்த தூக்க மாத்திரையை கலந்துடு. அந்த கிழவன் அந்த பாலை குடிச்சிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுவான். அவன் தூங்குனதுக்கு அப்புறம் நீ அந்த ரூம்லயே இரு. நான் நைஸா நீ இருக்கிற பெட்ரூமுக்கு நான் வந்துடுறேன், சரியா? யோ, நீ எதுக்கு அந்த பெட்ரூம்ல வர்ற? அப்படியே மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பாத்துக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்குறதுக்கு தான். நீயும் கொரட்டை விடுவ, அந்த கிழவனும் கொரட்டை விடுவான். நீங்க 2 பேருமே கொரட்டை விட்டா எனக்கு தூக்கமே வராதியா? நான் கொரட்டை விட மாட்டேன். கர்மம், இந்த வீட்டுல மட்டும் வித்தியாசமா நடக்குது. கிழவன் தாலியை கட்டுறான், ஆம்பளையா இருந்தவன் பொம்பளையா மாறுறான். யோ, நான் ஆம்பளதாயா, என் சித்தப்பனுக்காக பொம்பளை வேஷம் போட்டு நிக்கிறேன். அவன் அடங்க மாட்டானா? அவ்வளவு வெறி பிடிச்சி தெரியறான். ஆமையா? அம்மா அப்பா, கொஞ்சம் தள்ளியே நில்லுப்பா. எனக்கே டயலாகே மறந்து போச்சு. எனக்கே ஒரு மாதிரியா இருக்குப்பா. நீங்க இந்த பக்கம் வாங்க. நீங்களும் நானும் இப்ப பொண்ணுங்க, அதனால நம்ம 2 பேரும் வருஷமா தப்பு இல்ல. அடியே, அவன் சுடிதார் மட்டும் தாண்டி மாத்தி இருக்கான், மத்ததெல்லாம் அப்படியேதான் இருக்கு. ஐயோ, இன்னும் எவ்வளவு கண்டத்தை தான் நான் கடக்க வேண்டி இருக்கோ. ஐயோ, சேதாரம் ஆகாம இவளை நான் எப்படிதான் பாதுகாக்க போறேனோ. கடைசியில என்னையும் சுடிதார் போட வச்சுட்டானுங்க. இந்த கிழட்டு பையன் ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடுறதுக்காக இந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளையும் சுடிதார் போட வச்சு பொம்பளையா மாத்திக்கிட்டு இருக்கான். அடியே, இந்த பாரு, இந்த பால்ல
கலக்க வேண்டியது கலக்கிட்டேன். அந்த கிழவனை மட்டும் குடிக்க வச்சுடு. அவன் தூங்குன பிறகு சொல்லு, இவனா கட்டி போட்டுட்டு. என்னையா ரேப் பண்ண போறியா? அப்படியெல்லாம் பண்ணிடாதய்யா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு பொண்ணோட வலி. அடச்சி வாய மூடு. இவனை கட்டி போட்டுட்டு இந்த வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடலான்னு சொல்றேன். ஐயையோ, வந்த வேலையே மறந்துட்டேன்யா. என் கழுத்துல தாலி ஏறினதுல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகமாவே இருக்கியா. எல்லாம் அந்த கிழட்டு பையனை சொல்லணும். ஆஹா, 1 2 3 2 4 6. என்னையா தப்பு தப்பா என்ற? அவர் கரெக்டா தான் என்றாரு. ஐயோ ஐயோ, நான் கொடுத்து வச்சுவேன். வாங்க வாங்க, பெட்ரூமுக்கு வாங்க, 3 பேரும் வாங்க. ஏந்திரிச்சு நிக்கவே முடியலையா? ஆனா நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம 4 பேரும் உள்ளார போய் கதை பேசலாம்னு சொன்னேன். சீ, எனக்கு கதை பிடிக்காது. வள வளன்லாம் பேசாத. இந்த டம்ளர்ல இருக்க பாலை எப்படியாவது அவனை குடிக்க வச்சுடு. ஓகேவா? அவன் சோழி முடியட்டும். இதுல என்ன கலந்துருக்கு? வயகரா கலந்துருக்கு. கல்ட்ட பயல குர்ரா கம்மன. இதுல என்னமோ கலந்துருக்கு. நான் குடிக்க மாட்டேன். சித்தப்பா, இது ஒண்ணுமே கலக்கல. பாதாம் பிஸ்தா தான் கலந்துருக்கு. குடி. நான் குடிக்க மாட்டேன். இதுல என்னமோ கலந்துருக்கு. நான் நம்ப மாட்டேன். சரி ஒண்ணு பண்ணுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சீட்டு குடிக்க போடுவோம். யாரு பேர் வருதோ அவங்க உள்ள கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவோம். மகனி இல்ல சித்தப்பா, யார் பேர் வருதோ அவங்க இந்த பாலை ஃபர்ஸ்ட் குடிக்கட்டும். விஜித், ஐயப்பா உன் பேர் வந்திருக்குப்பா. நான் குடிக்க மாட்டேன். குடி. ஓகே. சுத்துதா. அப்படித்தான் சுத்துதா. 1 விக்கெட் க்ளோஸ். வா, அடுத்தது. சித்தப்பா எப்பா, நான் குடிக்க மாட்டேன். பேர் வந்திருக்கா. குடியா. போதும். சுத்துதா. 2 விக்கெட் க்ளோஸ். சார், இப்போ இந்த சீட்ல உங்க பேர் தானே இருக்கும். அதை எடுத்து பாரு, தெரியும். என்ன சார், சீட்ல எதுவுமே எழுதல? எதுவுமே இல்லையா? நீங்க 2 பேரும் கிச்சன்ல நின்று பேசுனத நான் காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த பால்ல தூக்க மாத்திரை தானே கலந்துருக்கீங்க. அதனாலதான் இதுல எதுவுமே எழுதல. அப்புறமா அந்த பிறந்த வா. என்ன காலிங் பெல் அடிக்குது? என்ன போன் அடிக்குது? ஐயோ, என்ன பண்ணலாம்? ஹலோ. யோ, காலிங் பெல் எவ்வளவு நேரம் அடிச்சுட்டே இருக்கேன். என்ன கதவை திறக்கறியா? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கம்மா இருக்க? வெளிய வந்து கதவை திற. நீ கதவை மட்டும் திற. என் பொண்டாட்டி கையில விட்டாமா. இந்த பாலை கொடுமா. நான் குடிச்சிட்டு தூங்கிடுறேன். தரமாட்டேன். கொடுமா. தரமாட்டேன். நான் தரமாட்டேன். நீங்க 3 பேரும் தூங்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது?